ஏமா ஈஸ்வரி, ஆடிட்டரு உன்ட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. ஆமா, என்கிட்ட கூட சொல்லல. ஏப்பா கதிரு, ஏதுன்னு சொன்னாரா உங்ககிட்ட? அண்ணா, ஆடிட்டர் உங்ககிட்ட சொல்லுவாங்கண்ணா. சரி சரி, நீங்களே சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை சார். நம்ம கதிர் தம்பியும் ஞானம் தம்பியும் என்கிட்ட வந்து சில யோசனைகளை கேட்டாங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் சொல்ல வந்திருக்கேன். வீட்டில் லேடிஸ் எல்லாம் இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் செலவுக்கு உங்ககிட்ட காசு கேட்க வரும்போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். இப்போதான் எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சே. ஐயா, நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, என்ன திடீர்னு எங்களுக்கு புரியாத பாஷையில பேசுறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, காசை கண்ணில் பார்க்க முடியாது, கார்டில் தான் பார்க்க முடியும். ஆடிட்டர், இதெல்லாம் இப்ப தேவையா? சொல்ல வந்ததை சொல்லுங்கய்யா. குடும்ப பொறுப்புங்கிற விஷயத்த இப்ப எல்லாருமே எடுத்து பண்ண போறீங்க. ஆளாளுக்கு குடும்பத்தை கவனிக்கும் போது என்னென்ன தேவைகள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் அந்த பழைய வீட்டில் இருந்தப்போ உங்ககிட்ட ஒரு கார்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் திரும்ப வாங்கிட்டாங்க. அது உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க கம்பெனி பொறுப்பெல்லாம் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அந்த நிர்வாக பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட இருந்து எழுதி வாங்கிட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கார்டு இல்லை. என்ன சார், நிர்வாக பொறுப்பெல்லாம் திருப்பி கொடுக்க போறீங்களா? அப்படி இல்லம்மா, அவசரப்படாதீங்க. நான் சொல்ல வர்றது, இப்போ உங்க கை செலவுக்கு தேவையான பணத்தை ஒவ்வொரு வாட்டியும் உங்க வீட்டுக்கார்ட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக இந்த கார்டு வீட்டுல எல்லார்கிட்டையும் இருக்கும். ஈஸ்வரி ஒட்டுமொத்த குடும்ப பொறுப்பை பார்ப்பாங்க. மற்றவங்க சின்ன சின்ன பொறுப்புகளை பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இதை பண்ணியிருக்கோம். இவ்வளவு நாள் இதெல்லாம் இல்லையே, இப்போ அதுக்கு திடீர்னு? ஏமா நீ என்னம்மா ஏதாவது நல்ல விஷயம் பேச வந்தா நீ என்ன எப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஏப்பா சக்தி, என்னப்பா அதெல்லாம்? இல்லைண்ணே, அவ கேட்கறது சரிதானே. இத்தனை நாளாக பண்ணலை, இப்போ எதுக்குன்னு கேட்குறான். ஏமா ஜனனி, இத்தனை நாளா நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு தானே எல்லாரும் சேர்ந்து கொடி பிடிச்சிட்டு நீ. இப்போ அதை மாற்றி சரி கட்டலான்னு பார்த்தா அதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறீங்க. நீங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கிட்ட வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்ன தப்பு பண்ணீங்கன்னு எல்லாருக்கும் தெரியாதுல்ல, எல்லாருக்கும் மறந்துருக்கும்ல. அது எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இப்போ இதெல்லாம் செய்யற மாதிரி இருக்கு. அதான் கேக்குறேன். ஜனனி, நீ என்ன சொல்ற? அண்ணி, ஒன்றும் இல்லை அண்ணி, பழைய மாதிரியே நாங்கள் இருந்துட்டு போகிறோமே, இப்போ எதுக்கு புதுசாக இதெல்லாம்னு கேட்குறா. அவள் கேட்குறதும் கரெக்டு தானே. மாற்றம் வர்றது நல்லது தானே ஜனனி. அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு செய்கிறாங்க. நீ வேலைக்கு போன இடத்துல உன்னை அவமானப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்கங்கிற அதே ஒரு எண்ணத்துல நீ இருக்காத. அது தப்புதான், ஆனா இப்ப அதை மாத்தணும்னு நினைக்கிறாங்க. குடும்பத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் வரட்டுமே, அது நல்ல விஷயம் தானே. நாம ஏன் அத வேண்டான்னு சொல்லணும்? ஐயோ அக்கா, என்னக்கா இப்போ உங்களுக்கு எப்படி நான் இதெல்லாம் புரிய வைக்கிறதுன்னு தெரியலக்கா. இப்போ எதுவும் பேசுறானா? எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். விடு. ஜனனி, இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு சுதந்திரமா செயல்படுற உரிமை இத்தனை நாளா இல்ல. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா வருது.
அவரே மாறி நிறைய விஷயங்களை சொல்றாரு செய்யறாரு. தம்பிங்க கூட அமைதியா தானே இருக்காங்க. இந்த மாற்றம் நல்லாதான் இருக்கு. இன்னும் சில முக்கியமான விஷயங்களை ஒரு 2 நாள் கழிச்சு நானே சொல்றேன். என்ன சொல்லு ஈஸ்வரி. இல்லைங்க, அதை நான் அப்புறமா சொல்றேன். இப்போ இந்த கார்டை நாங்க வாங்கிக்கிறோம். உங்களுக்கும் இது சரிதானே? என்னக்கா? சரி. இந்தாங்க. தர்ஷினி வா, இத சாமி கிட்ட வச்சு எல்லார்கிட்டயும் கொடுத்துரு. தர்ஷினி, அதுல உனக்கும் கார்டு இருக்கு. தர்ஷன், உனக்கும் இருக்கு. உன் மனைவி பார்கவிக்கும் இருக்கு. சரி சார், நான் வந்த வேலை முடிஞ்சது. நான் கிளம்புறேன் சார். சரி வாங்க. இவங்க பண்றது எல்லாம் டிராமான்னு நமக்கு எல்லாம் தெரிஞ்சும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியலன்றதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அக்கா கிட்ட சொல்லலாம்னு நினைச்சாலும் பயமா இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ எனக்கு தெரியல. இவங்க அம்மா வச்சு நம்மளை பலவீனப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க சித்தி. இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதை தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் தர்ஷினி நீ எதையும் யோசிக்காம இப்படி அவசரப்பட்டு பேசுற? நான் என்ன சித்தி அவசரப்பட்டு பேசினேன்? அதானே உண்மை. உங்களுக்கு தெரியும் தானே அது.